பண்ண மாட்டேங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த பன்னிக்குட்டிய கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. நம்மள மாதிரி சாதா ஹியூமன் பீயிங்ஸை பார்த்தா அது பயப்பட மட்டும்தான் செய்யும். அப்போ நான் வேணா போய் பாக்கட்டா? பண்ண மாட்டேங்க. மனுஷங்களை பார்த்து பயந்து மிரண்டு போற இந்த பன்னிக்குட்டி நம்மள பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு? இதுவரை யாரையுமே பாசமா தொட அலோவ் பண்ணாத பன்னிக்குட்டி நம்மள தொட அலோவ் பண்ணிச்சா இல்ல புடிச்சு கடிச்சு வச்சுச்சா? ஃபைனலா அதை சாப்பிட வச்சமா இல்லையா? அதை எதுக்காக கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஹாய், பன்னிக்குட்டியை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்குன்னு குட்டியான ஒரு புராண கதை இருக்கு, அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லி முடிச்சிடுறேன். சாரி, அதை பன்னிக்குட்டின்னு சொல்லக்கூடாது. கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை ஆத்தின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல சவுத்துல குலசேகரப்பட்டினத்துக்கு பக்கத்துல 5 வீட்டு சுவாமி கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு நம்ம போயிருந்தோம். அந்த கோயில் பாத்தீங்கன்னா மகாபாரதம் டைம்ல இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோயிலுக்கு உண்டான ஒரு ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பயங்கரமா ஸ்பிளிட் ஆயிருந்தாங்க. நீங்களா மேல் ஜாதிப்பா, நாங்களா கீழ் ஜாதிப்பா அப்படின்னு பயங்கரமா ஸ்பிளிட் ஆயிருந்தாங்க. இந்த மேல் ஜாதியில இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த கீழ் ஜாதியில இருக்கிறவங்க வீட்டுல தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோயில்ல ஒரு கீழ் ஜாதிக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம கோயில சர்ச்சில் அப்புறம் மோஸ்க்லாம் அன்னதானம் போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சாப்பாடு பண்ணி போட்டிருக்காரு. சாப்பாடு பிரசாதம் எல்லாமே வச்சு போட்டிருக்காரு. அவர் கீழ் ஜாதிக்காரர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கோயிலுக்கு அன்னைக்கு ஒருத்தர் கூடி வந்து சாப்பிடல, யாருமே வந்து அன்னதானம் சாப்பிடலன்னு சொல்லி அவர் வந்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. சாமி முன்னாடி போய் நின்று, என்னப்பா இப்படி ஆயிப்போச்சே, ஒன்னு நம்பி தானே நான் அன்னதானம் பண்ணேன், நான் இனி என்ன பண்றதுன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அவர் வந்து கோயிலே படுத்து தூங்குறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதப்பா, நீ என்ன பண்ணு, ஒரு குழி தோண்டி அதுக்கு அடியில் ஒரு பாயை விரிச்சு சாப்பாடு பிரசாதம் எல்லாத்தையுமே உள்ள வச்சு மேலேயும் ஒரு பாய் விரிச்சு திருப்பி அதை வந்து குழியில மூடி புதைச்சிரு. அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு இதே நாள் இதே டைமுக்கு வந்து அதை ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவருக்கு வேற வழியே இல்லை, ஏன்னா அவ்வளவு சாப்பாடு பிரசாதம் எல்லாமே இருக்கு, அதை சும்மா அப்படி கொட்டிட்டு போயிட முடியாது. அதனால வேற வழி இல்லாம என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த அன்னோன் பர்சன் ஒருத்தர் இவர்கிட்ட சொன்னார் பாத்தீங்களா, அதே மாதிரி குழியை தோண்டி பாயை விரிச்சு சாப்பாடு பிரசாதம் எல்லாத்தையுமே புதைச்சு வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு அதே நாள் அதே டைமுக்கு வந்து அந்த குழி இருக்கு பாத்தீங்களா, அதை தோண்டி பாக்குற அவரு இங்க சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த சாப்பாடு பிரசாதம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா சமைச்சு வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கீழ் ஜாதிக்காரன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் வந்து அந்த அன்னோன் பர்சனை தேடி பார்த்தாரு. அவர் வந்து அவர் கண்ணில் படவே கிடையாது. பின்ன என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து எல்லாருமே அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே அன்னதானம் எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டாங்க. அப்பத்துல இருந்து அந்த கோயில்ல எந்த ஜாதி மதம்னு எந்த வித்தியாசமே இல்லாம யாரு சாப்பாடு பண்ணி போட்டாலும் சாப்பிடணும் அப்படின்னு அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே மாறிட்டாங்க. இந்த ஸ்டோரியை பாத்தீங்கன்னா சின்ன வயசுல என்கிட்ட எங்க பாட்டி சொன்னாங்க. இப்போ ரீசெண்டா கூடிய அந்த கோயிலை பத்தி நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அந்த கோயிலோட புராண கதை அப்படின்னு சொல்லி இதே ஸ்டோரி அங்கேயும் இருந்துச்சு. ஓகே, இதுதான் இந்த கோயிலோட புராண கதை. இனி நம்ம அப்படியே நம்ம பன்னிக்குட்டியை பார்த்தலாம். நம்ம கோயிலுக்குள்ள என்ட்ரான உடனே எல்லாருமே பிஸியா சாமி கும்பிட போயிட்டாங்க. ஆனா நம்ம என்ட்ரிலேயே பார்த்தது இந்த பன்னிக்குட்டி யாரை பார்த்தாலும் பயந்து மிரண்டு போய் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல போய் அதை தொடுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா அதை என்ன லவ் பண்ணவே கிடையாது. நான் அதை ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்லி பயங்கரமா பயந்துச்சு. பேசுங்க. போடா பண்ணி, பேசிட்டேன்டா, போதுமா? இவர்கிட்ட பேச வேற செய்யணுமாம்ல. பண்ண மாட்டேங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன கடிச்சிருச்சு. நல்ல வேலை கை எடுத்துட்டேன். ஒவ்வொரு தடவை அதை தொட போற நேரமும் லைட்டா கடிக்கவும் வந்துச்சு, என்ன தொடாத அப்படின்னு சொல்லவும் செஞ்சுச்சு. அதான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுதுலடா, எந்திரிச்சு அங்கிட்டு போடா. அப்படியே அது கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா அது என்ன பக்கத்துல அலோவ் பண்ணவே இல்ல. நாங்க யாரும் மனுஷ பயல்களை நம்பவே மாட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு கோயில்ல சாப்பிடறதுக்கு பொங்கல் கொடுத்தாங்க. அது அப்படியே கொண்டு அதுகிட்ட சாப்பிடறதுக்கு கொடுத்து பார்த்தேன். அது கூட நான் ரொம்ப நேரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தனால இந்த வாட்டி என் கையை லைட்டா மோந்து பார்த்துச்சு. ஆனா கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணல. அதுக்கு ஊட்டி விட ட்ரை பண்ணேன், லைட்டா வாங்கி சாப்பிட பார்த்துச்சு. ஆனாலும் அது என்ன ஃபுல்லா நம்பல. நான் அதுக்கு பக்கத்துல இருந்தா அதை ஏதாச்சும் பண்ணிடுவேணும்னு அது பயந்தனால நான் பொங்கல் அங்க வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். சாப்பிடுங்க. சரி, இதுல வச்சிருக்கேன், வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டுக்கோ. சரியா? இது சூடா இருக்கோ? சரி, நான் வச்சு நீ சாப்பிடு. இந்தா சாப்பிட்றா.
சரி சாப்பிடு ரெண்டாவது. அப்படிதான்டா பன்னிக்குட்டி, மனுஷ பயல்கள்லாம் நம்பவே கூடாது, வெளியே போடா. இப்போ வெளியே இருக்கிற பன்னிக்குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வேஸ்டையுமே சாப்பிடும், ஹியூமன் வேஸ்ட்ல இருந்து எல்லாத்தையுமே சாப்பிடும். ஆனா இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டு இருக்க பன்னிக்குட்டி பாத்தீங்கன்னா எந்த வேஸ்டையுமே சாப்பிடாது. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அதுக்கு ஒரு பழத்தை கொடுத்தோம்னா பழத்தை மட்டும் சாப்பிடும், தொலியை வாங்கி சாப்பிடாது. அதனால உடனே இந்த தொலியை உரிச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி கொடுத்தேன். நான் ரொம்ப நேரமா அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ட்ரை பண்ணிச்சு. இழுக்காத இழுக்காத. இப்போ நான் திரும்ப ஒரு வாட்டி அதை தொட்டு பார்க்கலாம் ட்ரை பண்ணேன். தொட்டு பாடுறா பன்னிக்குட்டி, அவனை பிடிச்சி கடிச்சு வைடா. மெல்ல சாப்பிடுங்க. ஆனா இந்த வாட்டி அது என்ன கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை, என்ன முழுசா நம்ப ஆரம்பிச்சிருச்சு. அடா பாவி, 2 பழத்தை கொடுத்த உடனே கவுந்துட்டியடா. இப்போ அது என்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, என்னை பார்த்து பயப்படவே இல்லை. என் பக்கத்துல வேற யாராச்சும் வந்து நின்னா மட்டும்தான் அவங்கள பார்த்து பயந்து 2 ஸ்டெப் தள்ளி நின்னுச்சு. இங்க இருக்கு பாரு, இங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்த நிறைய பேர் அந்த பன்னிக்குட்டி என்கிட்ட எப்படி இவ்வளவு க்ளோஸா பழகிச்சுன்னு சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அது எத்தனை வாட்டி தொட ட்ரை பண்ணாலும் அது என்கிட்ட வேண்டானே சொல்லலை, என்னை பயங்கரமா நம்ப ஆரம்பிச்சிருச்சு. தொலி சாப்பிடுவியா? தண்ணி தட்டா? இது தண்ணி எடுத்து விட்டா? அதுக்கப்புறம் அதுக்கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டேன், வேணும்னு சொல்லிச்சு. அந்த பாத்திரம் ரொம்ப அழுக்கா இருந்தனால அதை கொண்டு போய் கழுகி தண்ணி பிடிச்சி வச்சேன். தண்ணி. இன்னைக்கு நாள் ஃபுல்லா எனக்கு அது நல்லா கம்பெனி கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதுக்கிட்ட பாய்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பன்னிக்குட்டி அப்படியே படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அந்த பன்னிக்குட்டியை பயங்கரமா மிஸ் பண்றேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்கல்ல, அதனால 1 வருஷமோ 2 வருஷமோ அது நல்லா பெருசாகிற வர வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பன்னிக்குட்டியை இந்த கோயில கெடாலாம் வெட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வெட்டிடுவாங்க. வெட்டிடுவாங்களா? இதுக்கு தான்டா உங்களை மாதிரி மனுஷங்கள்லாம் நம்பவே கூடாதுன்னு சொல்றது. இது ஒருத்தரோட நம்பிக்கை, எனக்கு அதை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.